வணக்கம். இப்ப நாம வந்துட்டு HRA அப்படிங்கறது எப்படி டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு நம்ம சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ HRA அப்படிங்கிறது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இதை யாருக்கெல்லாம் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்துட்டு கிளைம் பண்ணலாம், அதாவது வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம டோட்டல் சேலரியில வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ரெண்ட்டுக்குன்னு ஒதுக்கி இருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நாம வந்து டாக்ஸுக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அதுல அப்ப டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது வரி விலக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது மெயினா வந்துட்டு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து சப்மிட் பண்ண முடியும். நான் ஓன் ஹவுஸ்ல இருக்கேன், நான் HRA கிளைம் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியாது. நான் ஓன் ஹவுஸ்ல இருக்கிறவங்க வந்து இப்ப லோன் வாங்கியிருந்தீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு கிளைம் பண்ணலாம் வேற கேட்டகரியில. தவிர HRA அப்படிங்கறது வந்துட்டு ரெண்ட் பே பண்றவங்க மட்டும்தான். ஸோ இது எந்த செக்ஷன்ல அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செக்ஷன் 80GGல இதை வந்து நாம சப்மிட் பண்ணுவோம். இதை எப்படி சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்துட்டு நாம வந்து நம்ம ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஈஸியாவே இருந்துருங்க. இல்லைன்னா நம்ம தனியா வந்துட்டு இ-ஃபைலிங் பேஜ்ல போயிட்டு நம்ம டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு திருப்பி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா கம்பெனிலயுமே ஒரு குறிப்பிட்ட டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம்ல மெயினா என்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நேம், பேன், அதே மாதிரி அட்ரஸ், எந்த வீட்டில் நம்ம இருக்கோம், எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறோம், எவ்வளோ வருஷமா தங்கி இருக்கோம். பேசிக்காக வந்து இது ஒரு இயரும் வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம கம்பெனியில். அதாவது ஒரு ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் நாம சப்மிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அட்ரஸ் அண்ட் நேம் ஆஃப் த லேண்ட்லார்ட், ஓனரோட பேரும் அட்ரஸும் அதுல இருக்கும். இப்ப வந்துட்டு 1 lakh வரைக்கும் நாம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டுமே போதுமானது. ஆனா 1 lakhக்கு மேல நாம வந்து ரெண்ட் கிளைம் பண்ணோம் அப்படின்னா ஓனரோட பேன் கார்டு டீடைல்ஸ் வந்துட்டு நாம சப்மிட் பண்ணணும். அதாவது பேன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப சில பேர் என்னோட ஓனருக்கு வந்து எனக்கு பேன் இல்லை அப்படின்னா சில கம்பெனிஸ்ல வந்துட்டு நோ பேன் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துட்டு அலோவ் பண்றாங்க. ஸோ அதை நாம செக் பண்ணிட்டு நாம அமௌண்ட்டை வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் HRA வந்துட்டு நான் 2 lakh சப்மிட் பண்றேன், 2 lakhம் எனக்கு அப்ளிகபிள் ஆகுமா டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா 2 lakhஸும் நம்மளுக்கு வராது. 3 கேட்டகரி வச்சிருக்காங்க. அந்த 3 கேட்டகரியில கால்குலேட் பண்ணும்போது எதுல வந்துட்டு அமௌண்ட் கம்மியா வருதோ அதை தான் நம்மளால கிளைம் பண்ண முடியும். அந்த 3 கேட்டகரி என்னன்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவல் HRA ரிசீவ்ட் அப்படிங்கிறது, அதாவது நம்ம கொடுக்குற HRA ஒரிஜினல் HRA அமௌண்ட் ஃபுல்லாவே எடுத்துக்கிறது. ஸோ அது எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் ரெண்ட் வந்து 12,000 பே பண்றேன் அப்படின்னா ஸோ அது 12 monthsக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னா 1,44,000 வருது. ஐதர் வந்துட்டு இந்த 1,44,000 மொத்தமாவுமே டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. இது வந்து ஒரு கண்டிஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா excess rent paid annually minus 10% of basic salary. அதாவது வந்து இப்போ என்னோட ரெண்ட் வந்துட்டு 12,000. இப்போ என்னோட பேசிக் சேலரியிலேருந்து 10% வந்துட்டு என்னோட டோட்டல் ரெண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னோட ஒரு மாசம், அதாவது இப்போ என்னோட பேசிக் சேலரி ஒரு மாசத்துக்கு வந்து 25,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல 10% நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 2,500 ரூபாய் வருது. இப்ப நான் பே பண்ற ரெண்ட் வந்துட்டு 12,000. ஸோ 12,000த்துல அந்த 2,500 நாம மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்படி நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 9,500 வருது. ஸோ அது இன்டூ 12 மாசம் நம்ம போட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு எவ்வளவு தொகை வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1,14,000 வருது. 14,000 வருது நம்மளுக்கு. இது வந்து ரெண்டாவது அமௌண்ட் கால்குலேஷன். அடுத்து மூணாவது வந்து என்ன அப்படின்னா 50% ஆஃப் பேசிக் சேலரி, அதாவது மெட்ரோ. இப்போதைக்கு மெட்ரோ அப்படின்னா டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை இது எல்லாமே மெட்ரோல வரும். அது அப்ப 50% ஆஃப் பேசிக் சேலரி மெட்ரோனா 40% ஆஃப் பேசிக் சேலரி நான் மெட்ரோ அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட 50% ஆஃப் பேசிக் சேலரினா நான் 30,000 சொன்னேன் பேசிக் சேலரி. இப்போ அதில் பாதின்றப்போ நம்மளுக்கு வந்துட்டு 15,000 வரும். அது இன்டூ 12 போட்டோன்னா 1,80,000. ஸோ ஒன்று வந்து 1,80,000, இன்னொன்று வந்து 1,14,000 வருது, இன்னொன்று வந்து 1,44,000. அப்போ இது மூணுத்துலையுமே நாம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 1,14,000 தான், அதாவது ரெண்டாவது எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியா வருது. அப்ப இந்த தொகை தான் நம்மளுக்கு வந்துட்டு டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 1,14,000. இப்போ வந்து எனக்கு டோட்டலா என் கம்பெனில வந்து 1,80,000 தராங்க அப்படின்னா அந்த 1,80,000ல வந்துட்டு
இந்த 1,40,000 மைனஸ் பண்ணிடுவாங்க. மைனஸ் பண்ணா மீதி எனக்கு எவ்வளவு வருதுன்னா 66,000 வருது. அப்ப இந்த 66,000க்கு நான் டாக்ஸ் கட்டணும். மீதி இருக்க தொகை அதாவது 1,14,000 அந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்துட்டு டாக்ஸ் கட்ட வேணாம். இப்படிதான் வந்துட்டு கம்பெனில ஆக்சுவலா வந்துட்டு டாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ நம்ம வந்து அதான் எப்பவுமே வந்துட்டு அந்தந்த இயர்ல ஏப்ரல்ல இருந்தே நீங்க வந்து இந்த டாக்ஸுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவுமே வசதி. இல்லைன்னா நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளா மேனுவலா இதை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வெரிஃபிகேஷனுக்காக அந்த ஹெச்ஆர்ஏ ஃபார்ம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு லேட்டர் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு தான் அது ஒரு பர்டன் மாதிரி இருக்கும். அதனால முன்னாடியே வந்துட்டு நம்ம ஈஸியா இது வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஐடிஆர் ஃபார்ம் கம்பெனில இருந்து ஜென்ரேட் ஆகும் போதே அதுல இந்த அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.